ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஈராட்டா சிட்டியால்ட்டா. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலர் ஆல் டை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரோல் லாபி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க எப்படி கலராக டை எப்படி இருக்கும், அது கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் என்னென்ன இடத்துலலாம் போய் கலர் பண்ணணும் கூட சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடுகளை போயிடலாம். ஸோ வீடுகளை போனோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் முன்னாடியே வந்து ஆல்ரெடி காலி ஆகிட்டான். ஸோ ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், வந்துட்டான். தம்பி, என்னால் ரிவைவ் பண்ண முடியாதுடா, என்கிட்ட காசு இல்லைடா, ரோபாக்ஸ் வாங்க. ஸோ அப்புறம் உங்ககிட்ட ரோபாக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ் வி ஹேவ் ரோபாக்ஸ் அப்படின்னு வந்து கீழே போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கைஸ். ஸோ அதையும் அப்படியே அமுக்கி விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, என்னடா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் கச்சிச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்போ அது இல்லைன்னா நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது தானே கைஸ். சரி ஓகே விடுங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது அந்த கேம் பார்த்து. ஏன்னா இன்னொரு கேம் போயிடுச்சு, இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு. ஐயோ, வந்துட்டுருக்கான். டே போடா ஜிலேபி கூட தரேன்டா, போடா. டே நான் இந்தியாவில் தானடா வந்து ஜிலேபி போ. எப்போடே என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. மேலே என்னமோன்னு பார்த்தேன். சரி விடுங்க, என்னமோ பார்க்காத மாதிரியே நடிச்சிருவோம். ஏன்னா மேலே பார்த்தா எவனோ வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ்ஷா, என்னடா அது? சரி ஓகே என்னடா போகல. ஓகே ஸோ அப்புறம் ரெட்டை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். என்னடா? சி எல்லா கைஸ் அது. சிங்கப்பட்டேனே. போடா தம்பி போடா. என் அண்ணன் தானே நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அப்புறம் ஓகே போயிட்டானா? போயிட்டான். ஐயோ, வந்துட்டுருக்கான். ஏம்மா, ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஒரு ரெட் இருந்துச்சு. அங்கே போயிட்டானா? நம்ம வந்து இவன் மட்டும் எப்படி உள்ள போனா தெரியலையே. சரி என்ன பண்ணா, எப்படியோ அந்த மண்டைக்கிட்டேருந்து மாட்டக்கூடாது, அதுதான் ஒரு மெயின் விஷயம். ஐயோ, இவன் ஒருத்தர் போயிட்டான். ஸோ அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ரெட்டு வேண்டிக்கோங்க கைஸ், அல்தாஃப்க்கு வந்து ரெட்டு கிடைக்கணும்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. ஓகே, செக் பண்ணிக்கோங்க, இந்த கேம் வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ அப்புறம் நீங்கள் நோட்டை கையில் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா தேங்க்ஸ்டா ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இங்கே போக முடியுமா? இல்லையே, போக முடியலையே. சரி ஓகே விடுங்க. மொய்யோ, வந்துட்டுருக்கான். என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ளர்ராக இருக்குது. என்னன்னே தெரில, நெல்லாக என்னன்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போனவொடனே உங்களுக்கு காட்டுறேன். சரி, எப்படி மேஜிக் மாறி நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நாளாக ஒரு 2 வருஷமாக இருக்கும். சும்மா சொன்னேன். ஒரு 1 மினிட் இருக்கும் இது எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, இது என்னடா 2 ஈஸின்றா. சரி ஓகே விடுப்போம். ஐயோ ஆபியா, இது வேறு. ஓகே 1 3 ஏப்பா. ஓகே ரெடி 1 2. ஓகே ரெடி 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 13 இது இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்டில். ஓகேங்களா? 13னா அந்த பெயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது 13 ஜம்ப் பண்ணுறதுக்கு அது 13 இருக்குது. ஸோ வாங்க இப்போ போயிடலாம். நான் ஆரஞ்சா
ஆரஞ்சு தான் நான் எங்கேயோ பார்த்தேன் கைஸ். ரெட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ ரெட்டு சரி ஓகே விடுங்க. இந்த கலர் தெரியும்ல கைஸ், ஆறு ஸ்டார்ட் ஆகும்ல, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே நம்ம ஒன்று ஏன் இப்படி தான் இருக்குன்னு தெரியும். ஆமாம் என்னது அவன் கீழே அவன் நடக்கும்போது பார்த்தீங்களா கைஸ்? ஸோ அவன் நடக்கும்போது அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் தெரியும்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நோட்டில் நீங்கள் கெம்லியன் மாதிரி கலரில் வந்து நீங்கள் போய் அப்படியே நீங்கள் செவத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள பிடிக்க மாட்டான். ஸோ இது வந்து ஹைடன்ஸுக்கு கூட ரெஃபர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்கள் நோட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகேம்மா, வந்துட்டான் அம்மா போயிட்டான்டா. சரி ஓகே விடுங்க, வரானோ போகிறானோ. ஐயோ வந்துட்டுருக்கான். ஓகே காம் டவுன். ஓய் இங்கே ப்ரஷ் இருக்குது. ஸோ இது வந்து ஆரஞ்சு வந்து கலர் பண்ணுற என்னடா பர்பிளா? சரி அதான் நமக்கு வேஸ்ட்டு கைஸ். சரி ஓகே என்னடா மேலே சொன்னேன் பார்த்தீங்களா கைஸ், நான் மேலே என்னமோ நான் பார்த்தேன், அது நம்ம பார்க்காத மாதிரியே நடிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் அது. வயிற்று எரிச்சலாக வருது கைஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு. எங்கடா இருக்குது இந்த ஆரஞ்சு? ஸோ கைஸ் அப்புறம் இந்த கேம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் நோட்டில் வந்து அந்த இடத்துல வந்து ரெட்டுன்னு போட்டுட்டு இந்த சைடாக சேஃப் ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு பிடிச்சிருப்பானே. ஓகே டென்ஷன் ஆகக்கூடாது. வந்துட்டான் இல்லை போயிட்டான். அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க நோட்டில், அவன் வரும்போது கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லிடுறேன். அவன் வரும்போது இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வாலில் தெரிவான் அவன் உங்கள் பின்னாடி தான் வந்துருக்கானா இல்லாட்டி யாரோ ஒருத்தனை பிடிக்கிறானா. ஸோ ஏமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சதுலேயே நம்ம வந்து பார்த்தோம் எல்லோ எங்கே இருந்ததுன்னு. ஸோ வாங்க இங்கே தான் இருக்கு. ஓகே இப்போ வாங்க, இது என்ன ஆபியானது? சரி ஓகே தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே 1 2 3 ஐயோமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று அவங்க நோட் பண்ணிக்கோங்க. அவங்க இது நோட்டில் வந்து அதாவது இங்கே 2 ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்க்கோர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி எல்யூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட்டில். இப்போ மூச்சு முள்ளடா என்னால் இதே முடிக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இதை முடிக்கிறதுக்கு. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் கலர் போட்டுட்டு அது கீழே வந்து ரூட்டை வந்து போட்டுருங்க. சேசனுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லாட்டி ரொம்ப தூரமாக, அப்புறம் என்னென்ன ரூட்டெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ லெஃப்ட்டுனா அந்த லெஃப்ட் ஏரோன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ரைட்டுனா அப்போ அந்த ரைட் ஏரோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கைஸ், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே விடுங்க. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இது என்னது க்ரீனா? ஆமாம் க்ரீன் தான். ஓகே ஸோ இப்போ வந்து இது க்ரீன் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதுவும் எடுத்துட்டோம், இல்லாட்டி நம்மளால் அடிக்கவே முடியாது அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல. யாராச்சும் வந்து இங்கே கலர் டையோட ப்ரோ வந்துச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இது நம்ம வந்த இடத்துக்கு வந்துட்டுமா அடுத்தடுத்து. ஆனால் எங்கேயும் நான் க்ரீனை பார்த்த மாதிரியே இருக்குது கைஸ். என்னடா மறுபடியும் ப்ரஷ்ஷா? ஒரு வேளை க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வர பெயிண்ட்டுக்கு தான் இந்த ப்ரஷ் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஐயோ வந்துட்டுருக்கான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், அவங்க ஒரு பொண்ணு காப்பாற்றிடுச்சு. சரி ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை இங்கேயும் இல்லை. ஸ்க்ரீன் பல்ல ஐயோ வந்துட்டுருக்கான்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. நான் ரெட்டு வந்து கண்டுபிடிக்கும் போது இன்னொரு வாட்டி நான் அவுட் ஆகினேன். ஏன் தெரியுமா? இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ரூட் ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்கொயராக இருந்தால் இந்த சேஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக ஒரு ஸ்கொயராக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களால வர முடியாது. ஆனால் நீங்கள் ரூட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூட் இருக்கும் கைஸ். ஸோ அங்கே மட்டும் போயிடாதீங்க. இந்தோ இங்கே மாதிரி அங்கே மட்டும் போயிடாதீங்க. இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே மட்டும் போனீங்கன்னா அவன் பின்னாடி வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு பிடிச்சிருவான். ஏன்னா நான் அதே மாதிரி தான் எனக்கு ரெட்டை நான் வந்து மேஜிக் பண்ணுறேன்னு பேரில் ரெட்டு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே விடுங்க. இங்கே போக முடியுமா? இல்லை. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே யூடியூப்பில் போட்டு அதையே பார்த்துக்கோங்க. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரீனை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே நல்லா இதை தான் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மற்ற கேமில் எல்லாம் தோற்றுட்டோம். சரி ஓகே, இங்கே என்ன பண்ணோம்? The puzzle seems to be incomplete. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பசிலாக இல்லைன்னே தெரில, அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சயன் கிடச்சிச்சு. ஸோ சயன் வந்து டீல் தான் சொன்னானுங்க. நம்ம இது சேர் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, சேர் ஜோனுக்கு வந்து போயிட்டு நம்ம ரெட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணால் ஒரு வெண்டு, அதாவது இந்த வெண்டு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி போனால் ஒரு ஆவி இருக்கும் பார்த்தீங்களா. ஆபியில் நீங்கள் எண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு டீல் டோர் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம முதல்ல சேவ் ஜோனுக்கு போகணும். சேவ் ஜோனுக்கு போயிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து இந்த டீலை வந்து ஓப்பன் பண்ண முடியும் டோரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதாச்சும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரூட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரூட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அவன் இங்கே வந்துடுவான். ரெட்டை கண்டுபிடிக்கும் போது நான் இப்படி தான் கைஸ் வந்திருந்தேன். ஸோ அதனால தான் என்னை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஒரு 3வது ட்ரையாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இப்போ நம்ம வந்து சேஃப் ஜோன் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ சேஃப் ஜோன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே போயிடுவோம். இங்கே போனதுக்கப்புறம் இங்கே ரெட்டே கண்டுபிடிக்குமா. வந்துட்டுருக்கான். ஜஸ்ட் மிஸ். ஓகே, காம் டவுன். இங்கே எதுக்கு நான் எங்கேயாச்சு இல்லையே, இருக்கிற மாதிரியே தெரிலையே. ஐயோ வந்துட்டுருக்கான். இந்த சொல்லிங்க பாருங்க, பின்னாடியே வந்துட்டு இருந்தான் கைஸ். ஓகேங்களா, பின்னாடியே இந்த மாதிரி ரூட்டில் வந்துக்கிட்டே இருப்பான் என் பின்னாடியே. அது ரெண்டை கண்டுபிடிக்கும் போது. ஆனால் இனிமேல் அது நடக்காது. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரோ இன்னும். சரி ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். வெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம ஆபியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆபியை தான் நம்ம வந்து முடிக்கணும் நண்பா. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆபியை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால இந்த செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆபியை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அதாவது ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆபி ஓகே, நம்ம அமைதியாகவே இருக்கோம். என்னடா அது? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேஜிக் மாதிரி அங்கே போயிட்டு வந்தோம் உங்களுக்கு. ஓகே, என்னடா அது? சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா பர்பிள் தானே அது, இல்லையா? அது ஓகே. க்ளோஸுன்ட்டாங்க, என்னன்னே தெரில. ஓகே, எங்கேயாடா இருக்க? ஐயோ, இங்கே தான் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம எங்கே முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டேன். ஓகே விடுங்க. ஓகே, ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து என்னடா இது இடம்?
சரி ஓகே ஒயிட் கம்ப்ளீட் த கேம் டு ஓப்பன். சரி அது என்னமோ நீ இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு வந்து என்ன வேணும், இந்த அந்த பசில் இன்கம்ப்ளீட்டட் பசில் அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. ஐயோ 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 வந்துட்டுருக்கான் ஐயோ ஐயோ வந்துட்டுருக்கான். டோன்ட் வரி வந்துட்டுருக்கான். யாராச்சும் காப்பாற்றுங்க, மாட்டிக்கோங்க. ஐயோ அப்பா ஐயோ இங்கே யாராச்சும் வந்துருக்கு வேண்டாம், அவரை மாட்டிக்கோடா. ஏன்டா ஏங்கிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கேன் டேய். அட பாவிகளா, எத்தனை வாட்டரா உனக்காகவே கட்டுவேன். பின்னாடி வராதுன்னு எத்தனை வாட்டரா நான் சொல்லுவேன். ஏன்டா என் பின்னாடி வர? அங்கே மக்கள் கூட இருந்தாங்க, அவங்க கூட என்னை காப்பாற்றல. பட் சரி ஓகே, நம்ம இந்த கேமை வந்து இந்த வீட்டிலேருந்து, அதாவது இந்த வீடியோலேருந்து முடிச்சிடலாம். இன்னும் கேமை முடிக்கல, பார்ட் 2 இன்னும் இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரோல் ஆபி கூட வந்துட்டுருக்கு. ஸோ அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் தான் ஈரால்தாஃப், அண்ட் நான் பாய்.